அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, வரலட்சுமி விரதம் வேறு. சரி, பூஜை சாமான்லாம் ரெடி பண்ணலாம். என்றைக்குமே எப்பயுமே வியாழக்கிழமை பூஜை சாமான்கள் ரெடி பண்ணிவிடுவேன். அதனால் கழுவலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பீத்தாம்பரி எடுத்துக்கிட்டேன். சபீனா, லெமன் எடுத்துக்கலாம். இது வந்து பித்தளை சாமானுக்காக லெமன் எடுத்திருக்கேன். வெளி சாமான்களுக்கு வந்து நம்மளுக்கு சபீனாவே போதும். நான் காமிக்கிறேன். இந்த வெள்ளி பூஜை பொருட்கள்லாம் வந்து சாதாரணமாக சபீனா எடுத்து இப்படி விரலை வச்சு தேய்ச்சாலே பளிச்சுன்னு ஆகிடுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. வெள்ளி பொருள்களுக்கு சபீனா மட்டுமே போதும். பித்தளைக்கு மட்டும் நம்ம வந்து பீத்தாம்பரியும் லெமனும் பயன்படுத்தணும். அப்போ ரொம்ப தேய்க்க தேவையில்லை. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒவ்வொரு பூஜை சாமானாக கழுவிடலாம். நம்ம எப்பயுமே அம்மனோட காமாட்சி அம்மன் விளக்கை வந்து கழுவும் போது நம்ம ஃபேஸுக்கு எப்படி ஒரு அக்கறை பொறுமை கொடுப்போமோ அந்த மாதிரி ரொம்ப தேய்க்க வேண்டாம். என்னோடய காமாட்சி அம்மன் விளக்கில் பின்னாடியும் வந்து அம்மனோட முகம் இருக்கும், லக்ஷ்மி தாயாரோட முகம் இருக்கும். அதனால் பார்த்து நம்ம சாதாரணமாக தேய்ச்சாலே அழகாக பளிச்சுன்னு ஆகிடுவாங்க. நான் ஒன்று தான் நினைப்பேன், விளக்கு வந்து தேய்க்கும் போது குழந்தையோட முகத்தை தேய்க்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு ஃபீல் வச்சுருப்போமோ அந்த ஃபீல், அவ்வளோதான். ரொம்ப அழுத்தமாக கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல வீடியோவில். பண்ணிவிடுவோம். பார்த்தீங்களா, பளிச்சுன்னு ஆயிட்டாங்களா? அவ்வளோதான், போதும். தொலைக்கிட்டேன். இப்போ கழுவிடலாம் எல்லா சாமானும். இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். சில பேர் வீடுகளில் வந்து குழாய் இருக்கு இல்லையா, அந்த குழாயில் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும், லூஸாக இருக்கும். அந்த மாதிரி விடக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே வந்து அதை சரி செஞ்சிடணும். வீடுங்களில் தண்ணி வந்து சொட்டிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதிகமான செலவாகும். அதனால் வந்து அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் பூஜை சாமான்களை கழுவக்கூடாது. இது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் வியாழக்கிழமையே தான் அந்த பூஜை சாமான்லாம் கழுவுறதெல்லாம் செய்வாங்க. வியாழக்கிழமையே செய்கிறது தான் நல்லது. பளிச்சுன்னு ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ பித்தளை பாத்திரம் வளர்க்கலாம். ஒன்றுமே இல்லை, லெமன், சபீனா, பீத்தாம்பரி தான் எடுத்திருக்கேன். சும்மா லைட்டாக தேய்ச்சாலே போதும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும். சில பேர் புளியெல்லாம் பயன்படுத்துவாங்க, அதுவும் செய்யலாம். லெமன், பீத்தாம்பரி, சபீனா, இதுவே
இப்படி தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறமா கழுவிக்கலாம். பார்த்தீங்களா? எதுவுமே போடலை, வெறும் சபீனா தான். சபீனா கை வச்சு தேய்ச்சிருக்கேன், அவ்வளோதான். கையில் வந்து இந்த பஞ்சு கூட நான் யூஸ் பண்ணல. பஞ்சை யூஸ் பண்ணுறதை விட கையில் வச்சு தேய்க்கும் போது அது இன்னும் நல்லா அழுக்கெல்லாம் போகுங்க, நல்லாயிருக்கும். பஞ்சு தேய்க்கிறத விட நம்மளுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ பித்தளை சாமான் கழுவி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இன்னும் கூட தேய்க்கலாம், ஆனால் போதும், எனக்கு போதும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். பூஜை சாமான் எல்லாமே கழுவியாச்சு. இனிமேல் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் ஜவ்வாது கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம் போட்டு நான் கழுவி எடுத்துப்பேன். அதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? வாங்க.